கிட்ஸோட ஃபேவரட் மேக்கரோனி இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி அதை நான் பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா சிம்மில் வச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் மேக்ரோனி வேக வைக்கிறப்பவே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த தக்காளியோட அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரம் மசாலாவோட ஸ்மெல் கொஞ்சம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன பிடிச்சிருக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு 1/4 கப் கேரட்டு, வேக வச்ச கொண்டக்கடலை, ஃப்ரோசன் பட்டாணி, ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன். இதில் உங்களுக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை பன்னீர், சிக்கன், சோயா சங்க்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். இப்போ இதோட 1 கப் ப்ரௌன் பாஸ்தா வேக வச்சது ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக சாப் பண்ண மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதை சூடாக சாப்பிட்றதா இருந்தால் இதில் சீஸ் கூட துருவி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.